ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். அன்பே சிவம். இன்றைய நிலைக்கு உலக அளவில் பசுமைகள் வேகமாக குறைந்து வருவதனால் நோய் பரப்பு அதிகமாக புதிதாக செயல்பட நிலையில் உலகம் இயக்கமாகிக் கொண்டு வருகிறது. இதற்கு உங்களால் எந்த நிலையிலும், எந்த சட்டத்திலும், எந்த திட்டத்திலும், எந்த வகுப்பிலும் உங்களால் மாற்ற இயலாது. காரணம், நீங்கள் உயர்ந்து வாழ வழி செய்து வருகிறீர்களா அல்லது மக்களுக்காக நன்மை செய்வது போல் நடிக்கிறீர்களா என்பது இறைவன் அறிவார். ஆனால் இதுக்கெல்லாம் முடிவு ஒன்றுதான் உள்ளது. காரணம், உயிருடன் ஜீவசமாதி அடைந்த நபர்கள் எத்தனை பேர் எங்கு இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, அவர்களை வெளியேற்றி வந்தால் புதிய ஒரு உலகம் உருவாகும். புதிய சிந்தனை தெளிவாகும். அதிலிருந்து பல நன்மைகள் கிடைக்கும். பசுமைகள் நிலை பெற்று நிற்கவும், உயிர்கள் வாழவும் புதிய திட்டங்கள் மனிதனுக்குள் செயல்பட வழிவகுப்புகளும் தொடரும். ஆகினால் இதை தகர்த்தெறியாமல் இதை அரசு முயற்சி செய்தால் அரசுக்கும் நன்மை, உயிர்களுக்கும் நன்மை, மக்களுக்கும் நன்மை. இல்லையே அரசுக்குத்தான் ஆபத்து. இது உறுதி. இது இறைவன் கூறும் பதிலாகும். எவ்வாறு என்பது பொறுத்திருந்து அறிந்து பாருங்கள், புரியும். பொறுத்திருந்து பார்த்து புரிவதை விட முயற்சிப்பது சாலச் சிறந்தது. காரணம், அவமான சின்னத்தில் வாழ வேண்டாம். சட்டம், நீங்கள் வகுத்த சட்டம் உங்களையே கீழ்த்தரைக்கு கொண்டு போய் சட்டத்தில் சிக்கி தவிக்கப் போகிறீர்கள். இது உறுதியாகும். எவ்வாறென்று பொறுத்து பாருங்கள். இறைவனிடம் தப்ப முடியாது யாரும். இரண்டாவது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று, என்ன செய்ய போகிறீர்கள் என்று, உங்களுக்கு நாளை என்ன வரப்போகிறது என்று தெரியாத மூடர்களாக வாழ்ந்து வருகிறீர்கள். இறைவன் கூறும் பதில், மூடராக வாழ்ந்தது போதும், இனி தெளிந்து வாழுங்கள். அதுக்கே திருக்குறள் கூறுகிறது. தெளிவுரை புக்கு ஒன்று உள்ளது. திருக்குறள் 1030. ஆனால் தெளிவுரை என்பது அதில் மிக தெளிவாக எழுதியுள்ளார் திருவள்ளுவர். தந்தை பெரியாரும் ஞானிதான். அவர்களும் முற்றும் உணர்ந்துதான் ஜாதி எங்கடா ஜாதி, வங்காயா ஜாதி என்று பொருள் பசுமை பொருள் பல வகை இருந்தாலும் வெங்காயத்தை எது குறித்து பார்க்கும்போது கடைசியில் ஏதுமில்லை என்பது பொருளாகும். அதை பெரியாரை கொண்டாடுகிறீர்களே தவிர அவருடைய வார்த்தையை சிந்திக்கவில்லை, அதை ஆய்வு செய்யவும் இல்லை. உங்கள் மனம் போன போக்கில் ஆட்சி நடத்தி வருகிறீர்கள். அதே போன்று பாரதியார் கூறினார், ஜாதிகள் எல்லையடை பாப்பா, குலத்தை தாழ்த்தி வைத்து சொல்வது பாவம். இதுவரை உங்கள் வகுப்பில் உங்கள் ஆத்மா திருத்திக்கோ இல்லை உங்கள் மனதில் பட்டவாறோ சட்டத்தை வகுத்து வழிநடத்தி வந்தீர்கள் ஜாதி வழியில். இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் பிறந்த உயிர்கள், இனி பிறக்கும் உயிர்கள், பிறக்கும் ஆத்மாக்கள், மக்களுடைய ஆத்மாக்கள் நிறைவடைய இருக்கும் சிறிய பூமி இடைவெளியிலிருந்து நிறைவடை செய்தால்தான் மண் மாறும். மண் மாறினால்தான் மனிதன் மனம் மாறும். மனம் மாறினால்தான் அவன் உண்டும் பொருள் உடலில் உணர்ச்சிகள் மாறும் என்பது இறைவன் வகுப்பாகும். ஆகினால் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெளிவுரை கிடைக்கும். அதை கூற வேண்டுமென்றால் நாளை கூறுகிறேன். இதை நன்கு சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மை உணர்த்துவார் இறைவன். ஆகினால் இதெல்லாம் கண்காணிக்க வேண்டும். முக்கியமாக இந்த iOS என்பது
மத்திய சர்க்காரிடத்தில் உள்ளது. மத்திய சர்க்காருக்கு ஒரு நாடு அல்ல, இந்தியாவில் உள்ள பல நாடுகளுடைய சிந்தனை அவரிடத்தில் உள்ளது. அதை வகுத்துத்தான் இறைவன் மாநில சர்க்காரை உருவாக்கினார். நீங்கள் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் அவரவர் இச்சைக்கு நாளை வருவது அறியாத ஒரு மூடர்கள் பட்ஜெட் தாக்கிக் கொண்டு செல்கிறீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டுமென்பது மக்களுக்கல்ல, உங்களுக்குத்தான். வரும் வருமானத்தை எவ்வாறு அதை சம்பளம் தந்து எவ்வாறு தடைப்படுத்துவது யோசிக்காமல் எவரோ கடன் கொடுக்கிறார்கள் என்று உங்கள் இச்சைக்கு வாங்கி கொண்டு ஆட்சி நடத்துவது, அடுத்த முறையில் வேறு ஒருவர் வந்தால் அவர் இச்சைக்கு ஆட்சி நடத்துவது, இது என்ன உங்கள் வீடா இல்லை நாடா இல்லை மக்களுடைய உயிர்களா? எது என்பதும் ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் இதுவரை வாழ்ந்து வருவது மூலதனமாகும். இனி ஆய்ந்து செயல்படுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம். ஓம் சிவம்.